வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 வாரமாக நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவியிருப்பதை நாம் பார்த்தோம். போன வாரம் அதுபோல் 23,000க்கு கீழே முடிவடைந்திருப்பதையும் பார்த்தோம். 22,819 முடிவடைந்திருக்கிறது. அதாவது துறைகளை பார்க்கும் பொழுது அந்த பார்ட்டிசிபேஷன் பங்களிப்பு பார்த்தோன்னா ஒரு ப்ராட்லி நெகட்டிவாக தான் இருக்கிறது. அதை ரிஃப்ளெக்டிங் எதை சொல்லுதுன்னு பார்த்தோன்னா ஒரு விட்ஸ்பர்டு வீக்னஸ் அக்ராஸ் த மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்கிறதுன்னு சொல்லலாம். அதுபோல் ரியல் எஸ்டேட், ஆட்டோமொபைல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இது மிகவும் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஐடி அண்ட் ஃபார்மா அப்பப்போ ஒரு பிரீத் கொடுத்த துறைகள் என்றும் சொல்லலாம். இப்பொழுது எல்லோருக்கும் வரும் வாரம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதிலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. வரும் வாரத்தில் முதல்ல டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஒரு ப்ரெஷரில் தான் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டியில் பார்த்தோன்னா ஒரு செல்லிங் ஆக்டிவிட்டி அட் ஹையர் லெவல்ஸ் இருப்பதையும் காண முடிந்ததுன்னு சொல்லலாம். அதனால் 22,650 மற்றும் 22,700 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இயங்கக்கூடும் அப்படின்னு பார்த்தோம். அதுபோல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSI பார்த்தோன்னா இப்போ 35.76 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இயர்லி சைன் ஆஃப் ரெக்கவரி மார்க்கெட்டில் விசிபிளாக பார்க்க முடிகிறதுன்னு சொல்லலாம். மேலும் தம்ப்ரூல் என்னென்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஒரு 50 தாண்டும் பொழுது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நாம் எல்லோரும் வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஃபியர் காஜ் என்று சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அது இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 26.80 இருக்கிறது. ஸோ வாலட்டைல் பார்த்தோன்னா ஒரு ஷார்ப் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எதர் சைடு கொடுக்கக்கூடும் இந்த லெவல்னு சொல்லலாம். விழுந்தாலும் ஒரு 10%க்கு மேலே விழும். அப்படி விழும் பொழுது மார்க்கெட் எகிரும், மேலே ஏறும். சப்போஸ் விக்ஸ் விழாமல் மேலே ஏறினதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் முக்கியமாக சில விஷயங்களை நாம் என்ன பார்க்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் பிரெண்ட் க்ரூடு இது பிரெண்ட் க்ரூடு பார்த்தோம்னா 4 வருடத்து உச்சத்தை தொட்டு ஒரு வாலட்டைல் நோட்லேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நிறைய கம்பெனிகளுடைய வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்லோடவுனும் ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 95 ரூபாய்க்கு மேலே சென்றிருக்கிறது டாலர். ஸோ இது பார்த்தோன்னா இதுவும் ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் பர்சிஸ்டண்ட்டாக FII செல்லிங் நம்ம சந்தைகளில் மார்ச் மாதம் மாத்திரமே பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணி. ஓகே, அதுபோல் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ் ரிசர்வ் பார்த்திங்கன்னா சற்று கீழே வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஸோ இருந்தாலும் ஒரு வெல் அஹெட் மேலே தான் நம்ம இருப்பதை பார்க்கணும். 679 பில்லியனுக்கு மேலே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி இப்போ மெயினாக இதெல்லாம் தான் ஒரு ட்ரிகர்டு கன்சர்ன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அண்டு எக்கனாமிக் ஸ்லோடவுனில் மார்க்கெட்ஸினுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் என்பதற்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். பிகாஸ் ஈவென்ட் பேஸ்டு நியூஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது சுகர் செக்டார், ஸோ ஓவராலாக குளோபல்லையுமே சுகரினுடைய நிறைய தேவைப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு சர்ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸை ஒரு டிஃபைன்டு வேலை பண்ணுவதும் ப்ளஸ் இந்த பெட்ரோலுக்கு இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ணுவதும் ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதனால சுகர் நன்கு இருக்கும் என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஏன்னா நம்ம இப்போ ஒரு பீக் சம்மருக்கு வரப்போகிறோம் இல்லையா, அதனால் அதை சார்ந்த பங்குகள் எல்லாம் ஏறக்கூடும். தென் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் அதுவும் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். அதுபோல் கிராஃபைட் எலக்ட்ரோடு இதை சார்ந்த பங்குகள் எல்லாம்
வரும் வாரத்தில் நல்ல மொமெண்டம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு பேரிஷ் பெல்ட்டில் இருந்தாலும் ஒரு ஏர்லி சைன் ஆஃப் ரெக்கவரி எனி டைம் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வரும் வாரத்தில் பார்த்திங்கன்னா நாளைய தினமே இந்த மந்த்லி எக்ஸ்போஷர் F&O க்ளோஷர், இயர்லி எக்ஸ்போஷர் க்ளோஷர் இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வரும் வாரம் பார்த்தோன்னா ஷார்ட் அண்ட் வீக்கு 5 நாளில் 3 நாள் தான் மார்க்கெட் ட்ரேடிங். ஸோ அதனால் அதுவும் இருப்பதனால மார்க்கெட்டை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த F&O ஆக்டிவிட்டி கேரி ஓவர் முடிஞ்ச மாதிரி தெரியுது. அதனால் நாளை தினம் சந்தைகள் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.